ரொம்ப யோசிச்சாங்கம்மா. அதனால அவங்க ஆர்டரையே நான் கேன்சல் பண்ணிட்டேன். உங்க திறமை என்னன்னு இந்த உலகத்தை நீங்க காட்டுங்க. ஆல் தி பெஸ்ட் கண்மணி. வணக்கம். என்னடி இப்படி எப்படி சொல்லிட்டு போறாரு? நல்ல விஷயம் தானம்மா. அப்படி இல்லடி, மாப்பிள்ளையோட ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு. அம்மா, அத பத்தி பேசாத. இது ஏன் திறமைக்கு கிடைச்சிருக்கிற ஆர்டர். ஆனா 150 பேருக்குன்னா பெரிய ஆர்டர் ஆச்சே. அதுவும் தினமும் கொடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம் இல்ல? அப்புறம் சமாளிக்க முடியாம மாட்டிக்க போறோம். நிஜமா இதை நம்மளால பண்ண முடியுமா? ஏன் முடியாது? பயம் இல்லாம தான் நான் இங்க வந்தேன். என் திறமை மேலேயும் என் கைப்பக்குவத்து மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது வெறும் ஆர்டர் இல்லை, நம்ம மீண்டு வர்றதுக்கான அஸ்திவாரம். இந்த பணம் தான் நாளைக்கு அரண்மனையா மாறும். சார், ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. அந்த ஐடி கம்பெனி என்ன ஐடி கம்பெனி? நீங்க மீட்டிங் போயிட்டு வந்தீங்களே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? சார், அவங்க ஆர்டர் தரலன்னு சொல்லிட்டாங்க சார். என்ன காரணம் சொன்னாங்களா? அது வந்து சார், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. என்ன சொன்னாங்க? அவங்க சொன்ன கண்டிஷனுக்கு நாம ஒத்துக்கலையா சார்? அதான் அவங்க இடியப்பம் வடகரியோட நம்ம கம்பெனி ஃபுட்டையும் டெலிவரி பண்ண சொன்னாங்க. அது எப்படி பண்ண முடியும்? இங்க என்ன நடக்குது உங்களுக்கு தெரியல சார். ஆனா இந்த ஆர்டர் கிடைச்சிருந்தா வருஷத்துக்கு 3 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் கிடைச்சிருக்கும் சார். அதுக்காக என் தன்மானத்தை விட்டு கொடுக்க சொன்னேன். அதுக்கு இல்லை சார், இதை சொல்லதான் சார் நான் வந்தேன். அப்ப நான் கிளம்புறேன் சார். என்ன நீங்க போலீஸ் சொல்லியிருக்கலாமே? இல்லை சார், இன்னொரு விஷயம் இருக்கு சார். என்ன விஷயம்? அவங்களுக்கு டெய்லி இடியப்பமும் வடகரியும் சப்ளை பண்ண போறது நம்ம கண்மணி மேடம் தான் சார். அதுக்காக அக்ரிமெண்ட் கூட போட்டாங்க சார். சார், சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நாம இதை விட்டுறக்கூடாது சார். ஏற்கனவே கம்யூனிட்டி கிச்சன் பிசினஸை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு ரொம்ப லாஸ். இந்த மாதிரி நேரத்துல இந்த ஆர்டர் கிடைச்சிருந்தா நமக்கு ஒரு பெரிய பிசினஸா இருந்திருக்கும். இதை சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டு போக வந்தேன். அதுக்காக தான் சார் வந்தேன். நான் வரேன் சார். என்னடி சொல்ற? இன்னைக்கு வியாபாரமே சரியில்லை, யாருமே வாங்கல. எப்பவுமே லைனுக்கு போற தெரியுதானே? வழக்கமா வாங்குறவங்க கூட வாங்கல. எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க போல இருக்கு. கோயிலுக்கா? ஏன்? ஆமா, நீங்க அது கூட தெரியாம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருங்க. அதான் இப்படி ஆயிடுச்சு. என்னடி மொட்டையா பேசுற? விளக்கமா சொன்னாதானே புரியும். மாரியம்மன் கோயில கும்பாபிஷேகமா, அதனால வீட்டுல எல்லாரும் விருந்து உபசரிப்புன்னு தடபுடலாம் இருக்காங்க. கோயில்ல வேற அன்னதானம் போயிட்டு இருக்கு. பெரிய பெரிய குண்டாலையும் அண்டாலையும் சாப்பாடு வந்து இறங்கிட்டு இருக்கு. ஏரியால பாதி பேர் அங்கதான் இருக்காங்க. சாப்பிடுறதுக்கு அங்க அவ்வளவு கியூ நிக்குது தெரியுமா? என்னமா நீ இப்படி பண்ணிட்ட? கோயில விசேஷம் நீ முன்னாடியே சொல்லியிருந்தா எனக்கு இவ்வளவு இடியாப்போ நம்ம புளிச்சிருக்க வேண்டாம்ல? இல்ல கண்மணி, எனக்கு அது நிஜமாவே மறந்து போயிடுச்சு. வயசாகுது இல்ல, மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ இன்னைக்கு உழைப்பும் பணமும் மொத்தமா வீணா போயிடுச்சா? கோயில் கும்பாபிஷேகத்தை மறந்துட்டல்ல, அதான் எனக்கு சரியான பாடம் போட்டுடுச்சு. உண்மைதாக்கா, உன்னோட சேர்ந்து நானும் அதை மறந்தே போயிட்டேன். நம்ம 2 பேருக்கும் இந்த தண்டனை தேவைதான்.